அத்தனை மொழிகளும் தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி நான் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மொழி நமது தமிழ் மொழி. உலகத்துல முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் அதிக பேர் வணங்கக்கூடிய தெய்வம் இருக்குமா? முருகக்கடவுள். அதனாலதான் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகப்பெருமானை நம்மளாம் சொல்றோம். ஆமா, அப்பேற்பட்ட தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த தமிழுக்கு சொந்தக்காரனை பெருமான் முருகப்பெருமான். முருகனுக்கு தமிழுக்கு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் உண்டு? ஏன் முருகப்பெருமானை மட்டும், எத்தனையோ மொழிகள் எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது நான் சொன்னேன், தமிழ் மொழிக்கு மட்டும் ஏன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான்? தமிழுக்கும் அவருக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒரு சம்பந்தம் உண்டு. பாருங்க, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுர் எழுத்து 1. அதே போல முருகனுடைய கண்கள் 12, கரங்கள் 12, கண்கள் 18. அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் 1, வேல் வைத்திருப்பாரா இல்லையா, அதான் ஆயுத எழுத்து 1. அப்ப தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெண்சரம் வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கும் எதிர்காலம் தோன்றும் என்று ஓதுவார்கள். காரணம், அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்தில் வளர்ந்து அஞ்செழுத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்கால் அஞ்செழுத்தில் ஓரளித்து அறிந்து கூட வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று அம்பலத்தில் ஆடுவான் என்று சிவனையே பொருள் கேட்ட முருகா முருகா. பாருங்க, முருகப்பெருமான் சிறு பிள்ளையாக இருக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அதுவரைக்கும் பிரம்மனை நேரடியாக பார்த்தது கிடையாது. முதலாக பிரம்மன் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்பதான் பார்க்கிறார் முருகப்பெருமான். பார்த்து கேட்கிறாரு, இதற்கு முன்பதாக நான் உங்களை பார்த்ததே கிடையாதே, யாரு நீங்கன்னு கேட்கிறார். யார? பிரம்மனை பார்த்து. அப்பதான் பிரம்மன் சொல்கிறார், நான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய என் பெயர் பிரம்மா அப்படின்னு சொல்றார். அப்பதான் தெரியும், அப்ப பிரம்மா நீங்க பெரிய ஆள் இல்லையா, அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை கிடையாது. அப்ப நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. அப்பதான் கேட்கிறார் முருகப்பெருமான், ஓம் என்ற பிரணவ பொருள் விளக்கம் தெரியுமான்னு கேட்டாரா பிரம்மன். அவருக்கு தெரியல. அப்பதான் பார்த்தாங்க, சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தார். சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? சிவபெருமானே நேரடியாக வர்றாரு. தன்னுடைய தகப்பன் சிவபெருமான் வந்து கேட்கிறார், முருகா யாருன்னு தெரியுமா? அவரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? உலகத்தில் உள்ள அனைத்து எல்லாத்தையும் படைக்கக்கூடியவர் அவர் பிரம்மன். சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவரை போய் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாயே, வெளியில வெற்று அப்படின்னு கேட்கிறாரு. மாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்? சரி, ஏன் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாரு கேட்கிறாரு. அப்பதான் நான் ஒரு ஓம் என்ற பிரணவ பொருள் விளக்கம் தெரியுமான்னு கேட்டேன், தெரியலன்னு சொன்னாரு. அதனாலதான் அடைச்சிட்டேன்னு சொல்றாராம். யாரு? முருகப்பெருமான். அப்பதான் சிவபெருமான் கேட்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாயே, உனக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டாரு சிவபெருமான். முருகன் சொல்கிறார், எனக்கு தெரியும் தந்தையேன்னு சொல்கிறார். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார். ஏன்னா ஓம் என்ற பிரணவ பொருள் முருகப்பெருமானுக்கு பிறகு, அதற்கு முன்பதாக சிவபெருமானுக்கு சொந்தமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் முருகப்பெருமான். அப்ப உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஒரு நாள் என் தாயினிடம் தாய்கிட்ட நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அந்த மந்திரத்தை, அப்பொழுது நான் கேட்டேன்னு சொல்றாரு முருகப்பெருமான். அப்பதான் கேட்கிறார், அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படி தெரிஞ்சதற்கு பிறகுதானே நான் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார். அப்பதான் சொல்றாரு, என் தாய் தலையின் மீது சூடிக்கொண்டிருந்த அந்த மலருக்குள் ஒரு வண்டாக இருந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், எனக்கு தெரியும்னு சொல்ல. அப்பதான் சிவபெருமான் என்ன பண்றாரு, உனக்கு தெரியுமா? அப்படியா? ஒரே சந்தோஷம். அந்த குழந்தையை தூக்கி அழகா தன் மடியில உட்கார வச்சுக்கிட்டாரு. மடியில உட்கார வச்சு கேட்கிறாரு, முருகா இப்ப சொல்லு, நான் காதார கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்கிறாரு முருகப்பெருமான், நான் பாடத்தை சொல்லக்கூடியவன், நீங்கள் கேட்கக்கூடியவன், நான் குரு, நீங்கள் சீடன். அப்ப என்னை இறக்கி விடுங்க, நான் மேலே அமர வேண்டும், தாங்கள் கீழே அமர வேண்டும். நான் மேலே அமர்ந்து சொல்லுவேன், நீங்க கீழே அமர்ந்து கை கட்டி வாய் பொத்தி கேளுங்கள் தன்னுடைய தகப்பனையே சொன்னாராம். யாரு? முருகப்பெருமான். அதனாலதான் தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்று சுவாமி மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாரு? முருகப்பெருமான். எப்பேற்பட்ட சிறப்பு பற்றிக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவர் எண்ணங்களை பார்த்தான். தகப்பனாக இருந்தாலும்
ஒரு குரு இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு சீடன் இப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த உலக மக்களுக்கெல்லாம் எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பார்த்தீங்களா? சாதாரணப்பட்ட கடவுளா அவருக்காக காத்திருப்பது ஒரு யுகம் கிடையாது. எத்தனை யுகங்கள் புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட பத்தாது. இந்த கொடுப்பன உண்மையிலே யாருக்குமே கிடைக்காது. ஏற்றிருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் பல. இந்த நாடகத்தினை கலா ரசிகர்களுக்கும் என் சார்ந்த வணக்கங்கள் பல. வடக்கு திசையில் தலைகை மலை, தென் திசையில் பரங்குன்றோம், தென் பழனி மேற்கல்லை, இடைப்பட்ட திசையெல்லாம் ஏலாக நீ இருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவண, சதாச்சரா, குகா, குமரா, ஆறுமுகா, காங்கேயா, தண்டமாணி, சுவாமிநாதா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருகபெருமானை எப்படியெல்லாம் நான் போற்ற வேண்டும் தெரியுமா? செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சிவள் கூவும் காலை நீரும் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன். ஒரு செய்தியை நான் கேட்டேன். காலை நீரும் பாடலை நான் கேட்டேன். பாடலை நான் கேட்டேன்.
எங்கெங்கும் வாழ்கின்ற எழிலான சத்தியம் அதா மிதிவழி கண்டவளே அழகே உருவம் கொண்டவளே அன்னை முத்துமாரி உமையே எமையாலும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரி உமையை வணங்கி பின் நமது பணியை தொடரும். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமா. சொல்லக்கூடிய ஐவகை இளங்களின் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனுமான எனது நந்தையுமான நம்பிரஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் இந்த வள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அரியா பருவத்தில் முருக பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலை இடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா 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 முருகா. அவருக்காகவே பிறக்கப்பட்டவள் இந்த வள்ளி. எந்த குழந்தையாதும் பிறக்கும் பொழுது பேசுமா? பேசாத. ஆனா நான் பிறக்கும் பொழுதே குவா குவா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? பள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டதெல்லாம் வள்ளி என்று பெயர் சுட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார்கள் என் தந்தை. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் காரணமாக நான் கிடைத்ததற்காக காட்டில் திணை விதைத்து அதை அறுவடை செய்து அந்த முருக பெருமானுக்கு என் கையால் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். என்னுடைய நோக்கமும் அதேவே. இருந்தாலும் கூட என் மனதில் உள்ள ஆசைகளை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? பாராட்டி
சுப்பிரமணிய கடவுளை யசு சாமும் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று அனவம் மாயை காமியம் என்ற மலத்தையும் அறிந்தவனே இகப்பரும் அருள் தரும் ஆதிமூலமே ஐயனே என்னை அருள்வாயாக. முருகா 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 எத்தனையோ பெருமைகள் எத்தனையோ சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றா இரண்டா இதையெல்லாம் சொல்ல ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஒரு யுகங்கள் போதாது. அப்பேற்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, எத்தனையோ மொழிகள் உண்டு. 7151 மொழிகள் இந்த உலகத்துல. இத பாருங்க, பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். அத்தனை மொழிகளும் தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழி நான் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லைன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மொழி நமது தமிழ் மொழி. உலகத்துல முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் அதிக பேர் வணங்கக்கூடிய தெய்வம் இருக்குமா? முருக கடவுள். அதனாலதான் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகப்பெருமானை நம்ம எல்லாம் சொல்றோம். ஆமா, அப்பேற்பட்ட தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த தமிழுக்கு சொந்தக்காரன் பெருமான் முருகப்பெருமான். முருகனுக்கு தமிழுக்கு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம் உண்டு? ஏன் முருகப்பெருமானை மட்டும், எத்தனையோ மொழிகள் எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது நான் சொன்னேன், தமிழ் மொழிக்கு மட்டும் ஏன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான்? தமிழுக்கும் அவருக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒரு சம்பந்தம் உண்டு. பாருங்க, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுர் எழுத்து 1. அதே போல முருகனுடைய கண்கள் 12, கரங்கள் 12, கண்கள் 18. அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் 1, வேல் வைத்திருப்பாரு இல்லையா, அதான் ஆயுத எழுத்து 1. அப்ப தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு, சம்பந்தம் உண்டு. ஆனா தமிழ் கடவுள் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கணும். கந்தபுராணம். கந்தபுராணத்தை எழுதியவர் யார்? கச்சியப்ப சிவாச்சாரியா. அவர் தான் இந்த கந்தபுராணத்தை எழுதினார். முருகனே நேரடியாக வந்து எழுத சொன்ன காவியம் இது. முருகபெருமான் என்ன பண்றாரு? கச்சியப்ப சிவாச்சாரியார் கனவில் தோன்றுகிறார், கனவில் தோன்றி சொல்கிறார், இந்த ஒரு காப்பியங்களை இந்த உலகத்திற்கு எழுத வேண்டும், கந்தபுராணம் என்று பெயரிட்டு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றார் கச்சியப்ப சிவாச்சாரியம். முருகபெருமான் சொல்றார் அப்படின்னு சொல்லி முதல் அடியையும் எடுத்து கொடுத்துறாரு. என்ன பண்றாரு? எழுதுகிறார். எழுதியாச்சு. எழுதின உடனே அரங்கேற்றம் செய்யணுமா இல்லையா? எந்த ஒரு காவியங்களும் எழுதுனா அதை கொண்டு போய் அரங்கேற்றம் செய்யணும் முதல்ல. அப்ப அரங்கேற்றம் செய்யணும். போய் அரங்கேற்றம் செய்கின்ற இடத்துக்கு போறாரு. அங்கே புலவர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க அந்த சபையில. அரங்கேற்றம் நடைபெறுது. இப்ப சொல்றாரு, இவர் எழுதி வச்சிருக்க முதல் காப்பு கந்த புராணத்துல இதுதான் சொல்கிறார். திகட சக்கர செம்புக மைதுலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர வெய்வதம் போற்றுவோம் அப்படின்னு முதல் காப்ப சொல்றாரு. இதான் முதல் காப்பு. அந்த சபையில இதுக்கு பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இதை எப்படியோ சொல்றாரு, ஆனா எந்த விதத்தில் சொன்னாலும் அந்த சபையில அந்த பொருள் யாருமே ஏத்துக்கல. அப்பதான் என்ன பண்றாரு? செல்லாதன்னு சொல்றோட அங்கேருந்து வர்றாரு மனம் வேதனையோட வந்த அவருக்கு மறுபடியும் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். கனவில் வந்து சொல்லுகிறார், கவலைப்படாதே, நாளை நீ போ, நான் பின்னாடியே வருகிறேன் என்று. முருகப்பெருமான் என்ன பண்றாரு? பின்னாடியே போகின்றார். மறுநாள் எப்படி போகிறார் தெரியுமா? ஒரு புலவராக போகிறார். அந்த அரங்கேற்றம் செய்யப்படுகின்ற இடத்திற்கு புலவராக போறாரு. அந்த சபையிலே மறுபடியும் இந்த காப்பை எல்லோரும் முன்பு சமர்ப்பிக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அப்பவும் ஏத்துக்கல. அப்பதான் முருகப்பெருமான் எந்திரிச்சாராம். புலவர் வடிவிலே இருக்கக்கூடியவர் எந்திரிச்சு சொன்னாராம், இவர் சொல்கின்ற இந்த காப்புக்கு விளக்கம் இருக்கு அப்படின்னு விளக்கத்தை கொடுத்து அந்த சபையிலே அந்த முதல் காப்பாகப்பட்டது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்பதான் சொன்னாராம் கச்சியப்ப சிவாச்சாரியார், முருகா, தமிழுக்கே முதல் அடி எடுத்து கொடுத்த முருகா, நீயே தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாராம்.
யாரு? கச்சியப்ப சிவாச்சாரி. அதனாலதான் முருகப்பெருமானை மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. பேர்பட்ட பெருமையான ஒரு மொழிக்கு பெருமையான ஒரு கடவுள். பத்தியா இப்படிலாம் எத்தனையோ ஒரு பெருமைகள் இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் கூட நான் எதற்காக வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், அந்த விவரத்தை எல்லாமே எடுத்து சொல்ல வேண்டும். நான் காட்டுக்கு எங்க அப்பா சொன்னது போல திரைக்காட்டுக்கு சென்று கண்ணுகருத்தமாக காவலை பார்த்து எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோட போகணும் அப்படின்னு முடிவோட வந்திருக்கோம். இருந்தாலும் கூட என் மனதில் உள்ள ஆசைகளை நான் சொல்ல வேண்டும். எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே இன்னும் மகிழிலும் மகிழே ஆரண்களை போடும் மாலைதனில் பாடும் மொழியே மாறன்களை போடும் மாலைதனில் பாடும் மொழியே மாதுளம் கனியே மலர்வன குயிலே மரகத மணியே மகிழ மகிழே ஆரண்களை போடும் மாலைதனில் பாடும் மொழியே மாறன்களை போடும் மாதுளம் கனியே
சிந்திக்கும் எதிர்காலம் தோன்றும் என்று ஓதுவார்கள். காரணம் அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்தில் வளர்ந்து அஞ்செழுத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்கால் அஞ்செழுத்தில் ஓரளித்து அறிந்து கூட வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று அம்பலத்தில் ஆடுவான் என்று சிவனையே பொருள் கேட்ட முருகா முருகா. பாருங்க, முருகப்பெருமான் சிறு பிள்ளையாக இருக்கிறார். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அதுவரைக்கும் பிரம்மனை நேரடியாக பார்த்தது கிடையாது. முதலாக பிரம்மன் கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்பதான் பார்க்கிறார் முருகப்பெருமான். பார்த்து கேட்கிறார், இதற்கு முன்பதாக நான் உங்களை பார்த்ததே கிடையாதே, யாரு நீங்கன்னு கேட்கிறார். யார? பிரம்மனை பார்த்து. அப்பதான் பிரம்மன் சொல்கிறார், நான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய என் பெயர் பிரம்மா அப்படின்னு சொல்றார். அப்பதான் தெரியும். அப்ப பிரம்மா, நீங்க பெரிய ஆள் இல்லையா, அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அப்ப நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. அப்பதான் கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்கணும் கேளுங்க. அப்பதான் கேட்கிறார் முருகப்பெருமான், ஓம் என்ற பிரணவ பொருள் விளக்கம் தெரியுமான்னு கேட்டாரா பிரம்மன். அவருக்கு தெரியல. அப்பதான் பார்த்தாங்க, சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தார். சிறையில் கொண்டு போய் அடைச்சிட்டாரு. என்ன பண்றாரு? சிவபெருமானே நேரடியாக வர்றாரு. தன்னுடைய தகப்பன் சிவபெருமான் வந்து கேட்கிறார், முருகா யாருன்னு தெரியுமா? அவரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? உலகத்தில் உள்ள அனைத்து எல்லாத்தையும் படைக்கக்கூடியவர் அவர் பிரம்மன். சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. அவரை போய் சிறையில் அழைத்து வைத்திருக்கிறாரே, வெளியில வெற்று அப்படின்னு கேட்கிறாரு. மாட்டேன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்? சரி, ஏன் சிறையில் அழைத்து வைத்திருக்கிறார் கேட்கிறாரு. அப்பதான் நான் ஒரு ஓம் என்ற பிரணவ பொருள் விளக்கம் தெரியுமான்னு கேட்டேன், தெரியலன்னு சொன்னாரு. அதனாலதான் அடைச்சிட்டேன்னு சொல்றாரா யாரு? முருகப்பெருமான். அப்பதான் சிவபெருமான் கேட்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாயே, உனக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டாரு சிவபெருமான். முருகன் சொல்கிறார், எனக்கு தெரியும் தந்தையேன்னு சொல்கிறார். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார். ஏன்னா ஓம் என்ற பிரணவ பொருள் முருகப்பெருமானுக்கு பிறகு, அதற்கு முன்பதாக சிவபெருமானுக்கு சொந்தமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் முருகப்பெருமான். அப்ப உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஒரு நாள் என் தாயினிடம் தாய் கிட்ட நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அந்த மந்திரத்தை, அப்பொழுது நான் கேட்டேன்னு சொல்றாரு முருகப்பெருமான். அப்பதான் கேட்கிறார், அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகுதானே நான் சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறார். அப்பதான் சொல்றாரு, என் தாய் தலையின் மீது சூடிக்கொண்டிருந்த அந்த மலருக்குள் ஒரு வண்டாக இருந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், எனக்கு தெரியும்னு சொல்ல. அப்பதான் சிவபெருமான் என்ன பண்றாரு, உனக்கு தெரியுமா? அப்படியா? ஒரே சந்தோஷம். அந்த குழந்தையை தூக்கி அழகா தன் மடியில உட்கார வச்சுக்கிட்டாரு. மடியில உட்கார வச்சு கேட்கிறாரு, முருகா இப்ப சொல்லு, நான் காதார கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சொல்கிறாரு முருகப்பெருமான், நான் பாடத்தை சொல்லக்கூடியவன், நீங்கள் கேட்கக்கூடியவன். நான் குரு, நீங்கள் சீடன். அப்ப என்னை இறக்கி விடுங்க. நான் மேலே அமர வேண்டும், தாங்கள் கீழே அமர வேண்டும். நான் மேலே அமர்ந்து சொல்லுவேன், நீங்க கீழே அமர்ந்து கை கட்டி வாய் பத்தி கேளுங்கள்னு தன்னுடைய தகப்பனையே சொன்னாராம். யாரு? முருகப்பெருமான். அதனாலதான் தகப்பன் சுவாமி என்ற பெயர் பெற்று சுவாமி மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். யார்? முருகப்பெருமான். எப்பேற்பட்ட சிறப்பு பத்திக்கிறா. சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே ஒரு எண்ணங்களை பார்த்தான். தகப்பனாக இருந்தாலும் ஒரு குரு இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு சீடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு உலக மக்களுக்கெல்லாம் எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் பத்திகளா. சாதாரணப்பட்ட கடவுளா அவருக்காக காத்திருப்பது ஒரு யுகம் கிடையாது. எத்தனை யுகங்கள் புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட பத்தாது. இந்த கொடுப்பனம் உண்மையிலே யாருக்குமே கிடைக்காது. ஆமா, அந்த நேரத்தில் நான் வளர்ந்திருக்கேன். இருந்தாலும் கூட நமக்கு கிடைச்ச வாய்ப்பை எதையுமே தவற விடக்கூடாது. எதை எப்படி பயன்படுத்தணுமோ அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றியே, நான் பாடுவதெல்லாம் அவரை பற்றியே. என் சிந்தனைகள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அவருக்காகத்தான். நான் அவருக்காகவே பிறக்கப்பட்டவள் அல்லவா. இருந்தாலும் கூட அவர்களை பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சாதாரண குடும்பம் கிடையாது, நான் வாக்கப்பட்டு போற குடும்பம். சாதாரண குடும்பமா சொல்லுங்க. இப்பேற்பட்ட குடும்பமும் யாருக்குமே கிடைக்காது உலகத்துல. பாருங்க, ஆதியும் அவரே அந்தமும் அவரே என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிவபெருமான் புலித்தோலை ஆடையாக அணிந்து கொண்டு சுடுகாட்டை காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், அவங்களை பத்தி சொல்லவே வேண்டியதுல. காளி, வீலி, திருசூலி அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரி என்னுடைய மாமியார் ஆதிபரா சக்தி. ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய மச்சான். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மச்சானாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா சொல்றேன். மாறுபட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க, அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். நம்ம மாறுபட்ட முகங்களோடு காட்சி தரக்கூடியவர். உலகத்துல
முதல் முழு கடவுள் அப்படின்னு யாரு அப்படின்னா பிள்ளையார் தான். அதனாலதான் பிள்ளையார் சொல்லி போட்டு செயல துகம் தொடங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, பிள்ளையார வணங்காம எந்த ஒரு காரியங்களும் எடுத்து வைத்தாலும் சரியாகாது. அதனால பிள்ளையார வணங்கிட்டு தான் பிறகு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதனாலதான் உலகத்தில் முதல் முழு கடவுள் அப்படின்னு பிள்ளையார சொல்லுவான். மிக மிக பெரிய கடவுள். எல்லா தெய்வங்களுக்கும் ஆலயம் உண்டு, பிள்ளையாருக்கு உண்டு. ஆனா அதிகபட்சம் அவர் ஆத்தங்கரையும் அரச மரத்திலையும் தான் இருப்பார். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மிக மிக எளிமையான கடவுள், எளிமையான வணங்கக்கூடிய கடவுள். நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வணங்கலாம். ஒரு சாலத்தை எடுத்து அதுல 2 பிள்ளையார வச்சு அதுல 2 அருகம்புல குத்தி வைங்க பிள்ளையார், மஞ்சளை பிடிச்சு அதுல 2 அருகம்புல குத்தி வைங்க பிள்ளையார். இப்படியெல்லாம் வணங்கக்கூடிய நிலை அந்த என்னுடைய மச்சானுக்கு உண்டு. இன்னொருத்தர் இருக்காரு, என்னுடைய குழந்தைனார், பிரம்மச்சாரியாக கடைசி வரைக்கும் பெண்களே வேண்டாம் என்று சபரி மலையிலே புலி மீது அமர்ந்து மக்களுக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பெருமையெல்லாம் நிறைந்த குடும்பத்துக்கு நான் மருமகளாக போக வேண்டும். எப்படி நான் தெரியுமா, என் எண்ணங்களை எப்படியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மழை நிலை நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தீடும் சொல்லுக்குள்ளே எங்கள் மனவீனையின் சுகந்தாகும் உன்னைத்தானே தினம் பாடல். சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மழை நிலை நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்ததே தீடும் சொல்லுக்குள்ளே எங்கள் மனவீனையின் சுகந்தாகும் உன்னைத்தானே தினம் பாடல். சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போதே மழை நிலை நெஞ்சுக்குள்ளே காத்து கிடக்கும்